ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க. இந்த சிவாஜி படம் ரஜினி படம் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா? சரி சொல்லுங்க. இப்ப என்ன? அதுல ஒரு வசனம் வரும். அதான் பணக்காரன் மென்மேலும் பணக்காரன் ஆகுறான், ஏழை மம்மேலும் ஏழை ஆயிட்டு இருக்கேன். சரி அது உதாரணம் வந்து அந்த சேகர் பாபு டுமுக்கு டக்கா டுங்கா, சரி அப்புறம் திருமா வளவன், சரி அப்புறம் இந்த அது என்ன ஆறு ராசாவா, சரி அப்புறம் கனி மொழி, சரி இவங்க எல்லாம் உதவா நிதி இல்ல நாளுக்கு நாள் இவங்க எம்பி ஆகி பதவி ஆகி ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க மேல. சரி மக்கள் 4 நாள் பிச்சை எடுத்து இன்னும் 10 லட்சம் பிச்சை எடுத்து எடுத்துடுறாங்க. சரி மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் 4 ஓட்டு போட்டேன். சரி. ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு. ம். கிடைக்கலையே. ஏன் உங்க அப்பா என்ன பண்றாரு? புடுக்குறாரு உட்காந்து. எந்த படம் சொல்றீங்க? அப்பனத்தான் சொல்றேன், அப்ப சொல்றாருதான் சொல்றேன். சிவபெருமானையா? அதாங்க சிவபெருமா கொப்பேன் அப்பான்னு சொல்லிருக்காருல கொப்பேன், அவர் தான் சொல்றேன். அவன் இங்க பாருங்க, எங்க அப்பனுக்கு வரத்தை கொடுத்துட்டு ஓட வேண்டிய வேலைதான் அவனுக்கு. அன்னைக்கு என்ன பண்ணா, வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு ஓடனான். சரி. அதே மாதிரி இப்ப கலியனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அவன் ஓடிட்டான். நம்மளா கடந்து சீரழிறோம். என் கையில அவன் கிடைச்சான்னு வைங்க, அவனை சங்கு பிடி தூக்கிட்டு வந்துடும் அவனை. இத்தனைக்கும் காரணம் வந்தாயா. அன்னைக்கு கலியன் வாங்கின வர என்ன தெரியுமா? சிவபெருமான துரியோதனுடைய ஆத்மா 7வது பிறவி. ஒரு மனுஷனுக்கு 7 வாய்ப்பு கொடுக்கப்படும். அசுரனுக்கு அப்படிதான். முன்னாடி இரணியனா வந்தான், சூரனா வந்தான், கம்சனா வந்தான், ராவணனா வந்தான், அப்புறம் துரியோதனா வந்துட்டான். அப்ப 7 வாய்ப்பு கொடுக்கப்படுது. துரியோதனா 6வது பிறவி, 7வது பிறவி கலியனா பிறக்கிறான். அப்ப சிவபெருமான் என்ன உனக்கு என்னடா வரவானு கேட்காரு. சரி. படுவாவி கேட்டான் பாருங்க வரும். அட கடவுளை ஈரக்குலையே நடுக்குதான். அவ்வளவு வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? மொத எதிரி எனக்கு மகாவிஷ்ணு, அவனை கொல்லணும். அவனை கொல்றதுக்கு வரத்தை கொடு. மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வழக்கூறும் தாரும் என்றான். கணபதி மூலம் சுப்பிரமணியர் மூலம் காமாட்சி தன் மூலம் 1008 அண்டம் நிறை மூலம் வாயுத கண்ணை வரமாக தரும் என்றான். லட்சுமி மூலம் சரஸ்வதி மூலம் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து வாங்கிட்டு விட்டான். எங்க அப்பா இருக்கான் பாருங்க சிவபெருமான். இவனுக்கு வேலை பொழப்பே கிடையாது. இவனுக்கு வந்து இந்த அசுர பயிலுக்கு வரத்தை கொடுத்துட்டு நம்மள அடி வாங்க விடுவான். அதே மாதிரி கலியனுக்கு கொடுத்த வரத்தினால இந்த பெருமாளுடைய திருமுடி சுதர்சன சக்கரத்தை வரமா பெற்றதுனால அவனை எவனாலே அழிக்க முடியாது. இந்த கலியுகம் அழிகிற வரையிலும் அவனுடைய வாரிசுகள் தான் ஆட்சி ஆழ்வார்கள். இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் யோக்கிய பேர்களா சொல்லுங்க. இவனுக்கு எல்லாம் கலியனுடைய வாரிசு குட்டிகள், களிக்குட்டிகள். இந்த களிக்குட்டிகள் ஆளும்போது சாதுக்களாகிய நல்லவர்கள் கஷ்டப்படுவான், பிச்சை எடுப்பான், செருப்படி வாங்குவான். திருப்பி அவனை நீங்க கேள்வி கேட்க முடியாது. எல்லாம் சிவபெருமா பண்ணி வளங்க. அவனை முதல்ல புடிச்சிட்டு வாங்க. ஆனா கண்ணுக்கு புலப்பட மாட்டான். அவன் என்ன சொல்றான்? பிள்ளைகளே காயக்காரன் மாய சீத்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியன் அவரவர் செய்யும் குற்றம் உங்களை ஆண்டினான். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஆனா நீங்க செய்யற பாவம் எல்லாம் எனக்கு மறைவாள எல்லாத்துக்கும் தண்டனை கொடுப்பேங்க. பெரிய இவன் மாதிரி கொடு. இவனுக்கு பண்ணாத அநியாயமா? எனக்கு அவங்கள கோவம் வருதுங்க. எல்லாம் அவன் பண்ணிய வேலைதான். அப்போ நீங்க சேகர் பாபு சொல்றீங்க, ராசா சொல்றீங்க, கனிமொழி சொல்றீங்க. என்ன இவங்க பண்ணாத அநியாயமா? ஏன் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கலங்கிறீங்க? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, வரத்தை கொடுத்த எங்க அப்பனுக்கு எங்க அடிக்கணும் ஆப்புன்னு அவனுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றான் பாருங்க. இவங்க இந்த கும்பலுக்கு சுவாமி சொல்றான் பாருங்க. அறிவு சொல்லி தெளிவு தர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன். நான் வைத்த கணக்கர் எல்லாம் நன்று நடு கேட்கவில்லை. ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என் மகனே. இனி அதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன். புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. அதிகார சட்டமது அவனி எங்கும் ஆகுதடா. பத்திரத்தை பாடினாலும் பாதையிலே போக விடான். கோடி என்ற நாகம் அது கொத்தும் வேலை கண்டிருக்கலைங்க அப்படின்னு சொல்ற பாருங்க. டேய், உங்க அத்தனை பயில்களையும் கண்காணிக்க 9 சிசிடிவி கேமரா நவகிரகம் அம்பலத்துல அங்க நான் அழிக்க வச்சிருக்கேன். நவகிரகம். ஆனா அந்த பயில்க ராகு கேது சனி இவெல்லாம் உங்களை தண்டிப்பான்னு பார்த்தா உங்களை அவன் தண்டிக்கலாம். அவன் நன்று நடு கேட்கவில்லை. அதனால இனி ஆதி பரன் ஜோதியாகி நான் உங்களை நசுக்க போறேன்டா. புத்தியினால் கெட்டவரை பிழைக்க மதி தேடுகிறாங்கிறான். எவன் வந்து இந்த சேகர்பாபு, இந்த ராசா, கனிமொழி இவங்களுக்கு ஒரு நாள் உண்டுங்க. எனக்கு நாள் உண்டு. பேசுற எனக்கும் தண்டனை உண்டு, உங்களுக்கு உண்டு, மோடிக்கு உண்டு, அண்ணாமலைக்கு உண்டு. இங்க வருங்க, யாரும் தப்ப முடியாது. தப்ப முடியல. தப்பு பண்ணா உனக்கு தண்டனை உண்டு. நீ எவ்வளவு பெரிய சக்கரை குட்டியா இருந்தாலும் தப்ப முடியாது. சொல்றான் பாருங்க. பிள்ளைகளே, இந்த 9 நவகிரகங்கள் இவனுங்களை தண்டிப்பான்னு பார்த்தா இவனுக்கு தண்டிக்கிற மாதிரி தெரியல. அதனால இனி ஆதிபரன் ஜோதியாகி நான் இவனுக்கு நடு தீர்ப்பு கேட்க போறேங்க. அப்ப எவன் கொண்டு போய் இந்த ஆத்மா, சேகர்பாபு ஆத்மா, இந்த டிஆர் பால ஆத்மா, உதயநிதி ஆத்மா, இவங்க எல்லாத்தையும் எப்போ உங்களுக்கு நாள் கொடுத்துருக்கான் பூமியில. எனக்கு ஒரு நாள் உண்டு, உங்களுக்கும் ஒரு நாள் உண்டு. அந்த நாள் நம்மளாம் பிடிச்சிட்டு போயிருவான். பொடிச்சு கொண்டு நடு தீர்ப்புக்கு எங்க அப்பா சிங்காசனத்துக்கு முன்னாடி நிறுத்தும் போது
ம். சாமி கேப்பானா, டே யாரு நீ? கால்நடைத்துறை மந்திரியா அங்க வா. யாரு நீ? சுகாதாரத்துறை மந்திரியா அங்க வா. யாரு நீ? அறநிலைத்துறை மந்திரி அங்க வா. மௌனலாங்க வான்னு அங்க போய் சிவபெருமான்ட்ட போய், நான் வந்து திமுகவுல இருக்கேங்க, திமுக நான் எம்பி, நான் வந்து பொதுச் மந்திரியா இருக்கேன், செயலாளர் நான் மந்திரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? செவிலே போடுவானா. சொல்றான், செவிட்டிலே தான் போட்டு கொடுத்த கணக்கை பறிப்பினடா நான் சுவாமிங்க. எங்க போடுவானா? செவிட்டுல ம். போடுவானா. ஆத்மாவுக்கு, இந்த உடம்புக்கு கிடையாது. இவனுங்களுடைய உடம்ப எந்த கொம்பனாலும் தண்டிக்க முடியாது. ஏன்னா சாமி கொடுத்த வரம்படி இவனுங்கெல்லாம் எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இவர்களுடைய ஆத்மாவுக்கு தண்டனை எங்க இருக்கு? அங்க இருக்கு. ம். அதனால வரத்தை கொடுத்தவனுக்கு அதை எடுக்கிறதுக்கும் அவனுக்கு சக்தி இருக்கு. அதனால நீங்க எங்க அப்பனை வந்து ஒன்னும் நீங்க அவன் ஒரு கோமாளி நினைச்சிடாங்க. அதான் சொன்னா பாருங்க, வல்லரக்கன் கோட்டையில சாமி சொல்றான் பாருங்க, பதி எழும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன், செடிக்கு கொடுத்தவனை செவிதிரெத்தி குற்றம் கேட்பேன், வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே, ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. எப்படி உனக்கு புத்தி சொல்றான், ஆனா நீ கேட்கல. ம். ஆப்புங்க அங்க இருக்குங்க. உங்களுக்கு எங்க? என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் தானே? விட்டுருங்க. கஷ்டத்தை நினைக்காதீங்க. அப்பாவும் நினைக்க ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். விட்டுருங்க. நம்ம பூமிக்கு வந்ததே நம்ம கர்மவினை அனுபவிக்க தான் வந்திருக்கோம். இங்க வந்துட்டு அப்ப உங்க குத்துது அப்பா ஒண்ணும் முடுங்கல. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீங்க செஞ்ச கர்ம அப்படி வினைக்கு இருந்தாலும் ஒண்ணும் முடுங்க மாட்டாங்க. ஏங்க ஆத்மாவை தாங்க தண்டிப்பான், உடலை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. உடலை வந்து இந்த இந்த இவனுக்கு ஆட்சி என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவன் கையில இருக்கு. ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு. அவனே தண்டிப்பான். தண்டிச்சுக்குவானா? கண்டிக்க மாட்டான்ல. அதனால அவன் கொடுப்பான். ஆத்மாவுக்கு உங்களுக்கு தண்டனை உண்டு. அங்க போய் நான் போய் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்ல முடியாது, நான் கால்நடைத்துறை மந்திரின்னு சொல்ல முடியாது, நான் போலீஸ் மந்திரின்னு சொல்ல முடியாது. அங்க வச்சு இருக்கிருவான். புரியுதா உங்களுக்கு? அததான் சொன்னான். வையகத்தில் சாமியே சொல்றான் பாருங்க. ம். அதான் சொல்றான், நஞ்சி எச்சி தின்ற நரகத்துல உனக்கு என்ன தண்டனை அந்த கும்பலுக்கு, அரசியல்வாதி கும்பலுக்கு? சாமி சொல்றான் பாருங்க, நஞ்சி எச்சி தின்றவர்கள் ஞான காளிக்கு இரையாவீர், மேலும் இமையாத சமயத்தில் இருக்குதடா ஆளி புழு. என்ன சொல்றான்? நஞ்சி எச்சி அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்ற அந்த கும்பலுக்கு ஞான காளிக்கு இரையாவீர், நரகத்துல கொண்டு போடுறான். மேலும் எய்யாத சமயத்தில் இருக்குதுடா ஆளி புழு, ஒரு கடல் நிறைய புழு. கேளுங்க, ஒரு நீ கொஞ்சம் அமைதியா இருங்க, எனக்கு சொல்லி பேச விடுங்க. சொல்லுங்க. என்ன சொல்றான்? அதாவது நீ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டா இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குதான்னு. இந்த யாரும் இந்த கும்பல் நீங்க சொன்னீங்களா ஒரு பேரா, இவங்களதான் சொல்றான் சாமி. எங்க அப்பா சிவராம் சொல்றான், ஆழி புல்லு நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டா. மேலும் எய்யாத சமயத்துல இருக்கிற ஆழி புல்லு, ஒரு கடல், நரகத்துல ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் பாத்தீங்கன்னா அந்த காளி அந்த கடல், அந்த கடல் புழுவா இருக்குமா, அங்க தூக்கி உள்ள கொண்டு போடுவானா. புரியுதா? இங்கதான் நீங்க சொல்ற மாதிரி 150 கோடி பங்களாவில வாழலாம், 40,000 டிஷர்ட் போடலாம், 5 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டலாம். எதுவும் அங்க வராது ஐயா. அவன் அடிப்பான் பாருங்க, அடி. சொல்லுங்க ஐயா ஒரு நிமிஷம். அந்த புழுவையும் தேக்கி நீ தின்றுவாங்க ஐயா. அதுக்கு நான் பொறுப்புல சாமி. நீங்க சொன்ன மாதிரி தின்னாலும் தின்றுவானுங்க, அதுக்கு நான் பொறுப்புல. அதனால அப்பா இங்க பாருங்க, அப்பாவோட பிடியில இருந்து பாருங்க எவனும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது, மோடியும் தப்ப முடியாது, அண்ணாமலையும் தப்ப முடியாது, ஸ்டாலினும் தப்ப முடியாது, உதயநிதியும் தப்ப முடியாது, திருமாவளவனும் தப்ப முடியாது, ஆராசும் தப்ப முடியாது. உலகத்துல பிறந்த எவனும் எங்க அப்பா அப்படிலாம் தப்ப முடியாது. அதனால எங்க அப்பா வந்து ஒரு சும்மா அவன் ஒண்ணும் தெரியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க நடக்கிற நமக்கு நடக்கிற வினைகள் எல்லாம் நம்ம செஞ்ச பாவம், அதுக்கு உண்டான தண்டனை முன்வினை. அததான் சாமி சொன்னா, வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன்முகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிரங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கரையாவீர். இந்த தப்பு எவன் பண்ணல சொல்லு, நெஞ்சில கை சொல்லு. என் பொண்டாட்டிய தவிர நான் எந்த பெண்ணையும் மனசுல கூட தவறா நினைச்சது இல்லைன்னு சொல்லி ஒருத்தனை சத்தியம் பண்ண சொல்லுங்க, ஒருத்தனை சத்தியம் பண்ண சொல்லுங்க. அப்படி ஒருத்தன் பூமியில இருந்தா ஐயா அவன் பாத்து தொட்டுக்கும்லாம் பெரிய யோகி. அதனால இங்க பாருங்க, நம்ம யோக்கியன்னு சொல்லி நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்றதுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதனால இங்க பாருங்க, விட்டுருங்க. நீங்க அப்பாவை தேடுங்க, இந்த அரசியல்வாதி பயில்களை விடுங்க. இவங்களுக்கு ஆப்பு இருக்கு. இங்க எந்த கனிமொழியும் தப்ப முடியாது, ஆராசாவும் தப்ப முடியாது, யாரும் பேசுற நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. எந்த விநாயகமும் தப்ப முடியாது. அதனால இங்க பாருங்கய்யா, எல்லா கணக்கும் எங்க இருக்கு? எல்லாரும் கணக்கு துரோகிக்கு. சரி, நீங்க கொஞ்சம் ஓவர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்கய்யா, ஓவர் ஆயிட்டீங்க போல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதனாலயா இங்க பாருங்க, அவன் எல்லாரும் கணக்கும் அங்க எழுதிட்டு இருக்கான். மேல 9 பேர் இருக்கான்ல, அதான் எங்க அப்பன் சொன்னான், உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பட்சம் உண்டால் போதுமடா, வகையில்லை என் மகனே யாருக்கும் பதறாதே, அச்சமில்லை என் மகனே ஏடு தந்தேன் உன் கையிலே,
எழுத்தாணியும் கூட தந்தேன், பட்டயம் தந்தேன், நான் பகை தீர்ப்பேன் பதற. யாருக்கும் பதறாத, சத்தியத்தை சொல்றதுக்கு எவனுக்கும் பயராத அப்பா இருக்கேன். இந்த உடலை தாண்டா ஒருத்தனால கொள்ள முடியும், உன் ஆத்மா ஒரு பய தொட முடியாதுங்க. அதனால எவனுக்கு நீங்க பயப்படாதீங்க சத்தியத்தை சொல்றதுக்கு. அப்பா சொல்றான் 9 நவகிரகம் இருக்கு. அதான் சொன்னா உச்சி கிரகமடா ஒருவருக்கும் தெரியாது. நம்ம கீழன்னு பார்த்தா கிரகம் தெரியுதா? 9 கிரகம் எவன் கண்ணுக்காக தெரியுதா? இல்ல. ஆனா நம்ம செய்யற பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் அங்க பதிவாகுது. அதனால எல்லாம் பதிவாகுது மகனே. அப்பாவுடைய பட்சம் உண்டால் பகையில உனக்கு மோட்சம் கொடுத்துருவேங்க. நீ என்ன பாவம் செஞ்சாலும் சாமி எதுவும் சொல்ற மாதிரி, என் பிள்ளைகள் நல்லவர்கள், என் பிள்ளைக்கு மோட்சம் கொடுக்குறான். என்ன சொல்றான்? நீங்கள் என்ன குற்றம் நிலையிலா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன், தருவேன் நான் நல்ல புத்தி. எங்க அப்பா சிவபுரம்னு வழங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீங்க தப்பு பண்ணாம இருக்க முடியாது. கலியுகத்துல வந்துட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு நல்ல புத்தியை தந்து அப்பா மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க. இதை விட நீங்க பாக்கி வேணுமா? எங்க அப்பனை கும்பிடுங்க. அவனை போய் குறை சொல்றீங்க. உங்க அப்பா என்ன புடுங்குவான்னு கேக்குறீங்க. எங்க அப்பா எல்லாத்தையும் புடுங்குவான். எல்லாத்துக்கும் சொல்றாம இருங்க. கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்பநந்தி ஈசனடா, பள்ளி கணக்கனடா, நான் பள்ளியிலே ஆடி வரேன். விடுவானா? எல்லா கணக்கும் அவன்கிட்ட இருக்கு. அதான் சொன்னா சாமி சொல்ற பாருங்க, கள்ளக்கணக்கர் தான் பெருத்து மக்கால் கணமோசம் ஆகி போச்சு, நான் உள்ளபடி கேட்கையிலே உத்தரம் சொல்லுவானோ. சேர்பாபு சொல்ல முடியுமா? கள்ளக்கணக்கு சேர்பாபு கள்ளக்கணக்கு எழுதி கணக்கு கொடுக்க முடியுமா? எங்க அப்பட்ட எல்லா கணக்கும் வச்சிருக்கான். இந்த டிஆர் பாலு கணக்கு கொடுக்கணும், அண்ணாமலை கணக்கு கொடுக்காண்டா. அண்ணாமலை ஃபைல் விடுறது, எங்க அப்பயும் பெரிய ஃபைல் வச்சிருக்கான். என் ஃபைல் அவங்ககிட்ட இருக்கு, உங்க ஃபைல் அவங்ககிட்ட இருக்கு. அதனால நம்ம ஊருக்கு உபதேசம் மட்டும் ஓடிட முடியாது. அதனால கவனமா இருக்கு எல்லாருமே. ஏன்னா இந்த மனித வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். எல்லா பாவ கணக்கு அங்க இருக்கு. அதான் சொல்றான், கள்ள கணக்கர் தான் பருத்து கணமோசமாகி போச்சே, நான் உள்ளபடி கேட்கையில உத்தரம் சொல்லுவானோ, தீர்ப்பு நான் கொடுப்பேன் மகனே. அங்க பேச வருமா? விடுவானா? மௌனலா வைத்தறிச்சல இருக்கு. அதனால இங்க பாருங்க, இவனுக்கு என்னமோ நினைக்கிறான், செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருது. நட பாவிகளா, செத்துக்கு அப்புறம் தானே உண்மையான தண்டனை இருக்கு. மறுமைதான் என்னைக்குமே பெரிய தண்டனை. மறுமையில தான் ஆக்கினை இருக்கு, நரகாக்கினை மறுமையில தான் ஆத்மா. நான் கொஞ்சம் பேசலாமா? நீங்க பேசுங்க. இருங்க, என்னை யம தர்மம் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சுடுகாட்டுல பணத்தை புதைச்சு வச்ச கிங்கு நானு. அதே யமனுக்கு லஞ்சத்தை கொடுப்பேன். அப்படியா? கொடுங்க கொடுங்க கொடுங்கய்யா கொடுங்கய்யா. ஈசனுக்கும் கொடுப்பேன். சரியா சரியா. வேணா வந்து பாருங்க. சரி, நான் போன வைக்கிறேன். அதனால வைங்க. பணம் எவ்வளவு கட்டுக்கட்டா வேணுமா? எந்த பாபுவும் தப்ப முடியாது. சேகர் பாபுவும் தப்ப முடியாது, ஸ்னேக் பாபுவும் தப்ப முடியாது, டிஆர் பாலுவும் தப்ப முடியாது, எந்த மந்திரியும் தப்ப முடியாது, மோடியும் தப்ப முடியாது. இதுல யாரும் விதிவிலக்கு இல்லைங்க. நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. வைங்க போன. நமச்சிவாய. நமசிவாயம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி
தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளை, நம சிவாய்.